லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம்னா சுண்டக்காய் வத்தல் குழம்பும் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ண போகிறேன். சுண்டக்காய் வத்தல் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் 5 பல்லு பூண்டு, அப்புறம் வெந்தயம். புளிக்குழம்புனாலே வெந்தயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வத்தல் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன், எண்ணெய். அடுத்து பொரியல், முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நான் பட்டை வத்தல் தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா போட்டால் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் பட்டை வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், முட்டைக்கோஸ் வந்து இது பாசிப்பருப்பு இருக்குல்ல, அது போட்டு பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். சட்டி காயட்டும். தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. இதுக்கு மேக்ஸிமம் வத்த குழம்புக்கு வந்து கடுகு போட தேவையில்லை. பட் ஆனால் கடுகு போடாமையே நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். குழம்பு டேஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் பட்டு கடுகு போடுவோம், கடுகு போடாமல் செய்யலாம். கடுகு தேவையான அளவு போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா போட்டுருவோம். வெந்தயம் போடுறேன். வெந்தயம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கூட ஓகே தான். போட்டாச்சு. அடுத்து 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை முழுசாக போட்டாலும் சரி, ஒரு 10 வெங்காயம் போட்டாலும் சரி, டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த குழம்புக்கு. அடுத்து வெங்காயத்தை போட்டுருவோம். வீடியோ வந்து குக்கிங் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா நான் ஒரு ஆளாக எடுக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இப்போ யாராவது ஒரு ஆள் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நானே வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அடுத்து பச்சை மிளகா போட்டுருவோம். நான் எப்பயுமே குழம்புக்கு கீரி தான் போடுவேன். ஏன்னா மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் தான் போடுவேன், அதனால் கீரி தான் போடுவேன் எப்பயுமே. தக்காளியை போட்டுற வேணாம். இதுக்கப்புறம் இதான் மெயினே, சுண்டை வத்தலை போட்டுருங்க. இது வந்து கடைகளில் கிடைக்கும், மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இதில் கிடைக்கும். இதையும் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா, இது பச்சையாக சாப்பிடும்போது ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் ரொம்ப. இதையும் சாப்பிட்லாம், இதுவும் உடம்புக்கு நல்லது தான். இதையே நான் ஓயாமல் உங்களுக்கு ரிப்பீட்டாக சொல்கிறேன்னா, ஏன்னா நான் இப்போ வந்து என்னோடய ஹெல்த்தில் வந்து பிளட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி சுண்டை வத்தல் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். அப்புறமேட்டு நம்ம தக்காளியை போட்டுக்கலாம்.
கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். அப்புறம் தக்காளி, லைட்டாக தக்காளி வதங்குறதுக்கு பாருங்கள், இவ்வளோதான் உப்பு, லைட்டாக தக்காளி வதங்குறதுக்கு மட்டும். போட்டாச்சு. நான் எப்பயும் செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றும் நான் எப்படி வீட்டில் குக் பண்ணுறேனோ அதை அப்படியே தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். பிடிச்ச அதே மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா தக்காளி மசியட்டும், கொஞ்சம் வேகட்டும்.